சாரிங்க, வெரி வெரி சாரி. இவன் என்ன நம்ம துரத்தி வந்தவங்களை விட பயங்கரமா இருக்கான். அவன் முகத்தை பார்த்தாலே உடலே நடுங்குது. உடம்ப பாரு, இரும்பு போலதான் இருக்கு. முறுக்கேறிய மீசையும் முகத்தையே முடி இருக்கிற தாடியும். ஆத்தாடி, இவன் அவங்கள விட பயங்கரமா இருக்கானே. ஐயோ, வசமா வந்து மாட்டிக்கிட்டோம் போல இருக்கே. பேசாம அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டுருக்கலாம். வண்டி பிடிக்க இறங்கி வந்து இவனுங்க கையில மாட்டிக்கிட்டோமே. இவனை பார்த்து ஏன் எல்லாரும் பயப்படுறாங்க? இது எப்படி? இது சாத்தியமா? இவனை பார்த்தா அவனுங்க பயந்து ஓடுறானுங்க. அடியாத்தி, இவன் என்ன அம்புட்டு பெரிய ரவுடியா? அப்படித்தான் இருக்கணும். இல்லனா இவன் ஒத்த ஆள், அவனுங்க 10 தடியர்கள். இவனோட ஒத்த முறப்புக்கே விடுறானுங்கன்னா இவன் அவங்கள மிஞ்சிய ரவுடியா இருப்பானோ? இருப்பான். பார்த்தா அப்படிதான் தெரியுது. ஐயையோ, இவன் போறான், என்னை தனியா விட்டுட்டு போறான். எங்க போகணும்? கேக்குறது காதுல விழலையார்? ஹே, என்னாச்சு? எங்க போறீங்க? நானும் வரேன். போகாதுங்க. இரு, வர்ற. இல்லை இல்லை இல்லை, நானும் வரேன். இவன் நல்லவனானும் தெரியல. பேசாம ஒரு அடி பிந்தியே போவோம். எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. இங்கேயா நிக்கா இவன்? ஆமா, இத குடிக்கலாமா வேணாமா? வேணாம். ஒருவேளை இதுல மயக்கப்பொடி கலந்து நம்மளை மயக்கப்படுத்தி எங்கேயாவது கொண்டு போயிட்டானா? ஐயோ, வேணாப்பா. பேசாம குடிச்சது போல நடிச்சு தூர ஊத்திடுவோம். எப்படி இவ்வளவு சீக்கிரத்தில் குடித்தார்? என் மேல ஒன்றும் தப்பு இல்லை. தெரியாத இடத்துல தெரியாத மனுஷர் கொடுக்குற டீய எப்படி பயம் இல்லாம வாங்கி குடிக்க முடியும்? அடி பாவி, கையில இருந்த ரூபாய உனக்கு செலவு பண்ணனா அதை மொத்தமா வீணாக்கிட்டு வியாக்கியானமா பேசுறா. தேவைதான், எனக்கு தேவைதான். மூட்டை தூக்கிட்டு வந்தன்னா களைப்பு போக ஒரு டீய குடிக்காம உனக்கு வாங்கி கொடுத்தேன் பாரு. என்னை காலில் கிடக்கிற தேஞ்ச செருப்பால தான் அடிக்கணும். என்ன ஒண்ணுமே பேசாம போறான்? ஐயோ கடவுளே, யாரோட முகத்துல முழிச்சனோ இப்படி வந்து மாட்டிக்கிட்டேன். இப்ப எதுக்கு என் பின்னால வருகிறான்? அது வந்து இவன் எதுக்கு இப்ப திரும்பி வரான்? ஒருவேளை தொட்டுடுவானோ?
சொல்லு, எங்க போகணும்? அது அது சொல்லணுமா சொல்லக்கூடாதா? போகணும் தானே? இல்லை நைட் முழுசும் இதுலேயே நிற்க போறியா? முதல்ல ஒரு கூட்டம் கழுகு வந்துச்சு, இனி நின்னா ஒரு கூட்டம் சிறுத்தை வந்து பயமுடுத்தும். எப்படி வசதி? இல்லை இல்லை இல்லை, போகணும் போகணும் எனக்கு. எங்கன்னு சொன்னாதானே போக முடியும். ஆமாம் ஆமாம் ஆமாம். அப்ப சொல்லு. கரிசல்பட்டி. அதுக்கு இப்போ எந்த பஸ்ஸும் கிடையாது. அதனால தான் இப்படி வந்து மாட்டிக்கிட்டேன். நான் இவனோட எல்லாம் போக மாட்டேன். ஆமாம், இவனை பார்த்தா பயமாக இருக்கு. நான் உன்னை இவனோட போக மாட்டேன். எத்தனை பேப்பர்ல எல்லாம் படிச்சிருக்கேன், இப்படி கடத்தி கொண்டு போய் என்னெல்லாமோ பண்ணுறாங்கன்னு. நான் எல்லாம் போக மாட்டேன்ப்பா. என்ன இவை இப்படி பார்க்குறான்? சரி போ. எங்க கூப்பிடுறீங்க? ஏன் சொன்னாதான் வருவியோ? அப்புறம் நீங்க எங்க கூப்பிட்டாலும் எப்படி வர முடியும்? ரொம்பத்தான். சரி சொல்றேன், எங்க வீட்டுக்கு தான். உங்க வீட்டுக்கா? உங்க வீட்டுக்கு நான் எப்படி? வரலனா இதுலயே நில்லு. கதிரவன் கண் விழிச்சதும் பொட்டி நடையா நடந்தா 2 கிலோமீட்டருக்கு அப்பால மெயின் ரோடு வரும். அதுல எப்படியும் வண்டி வரும். புடிச்சு ஊர் போய் சேரு. அது வர இதுல தனியாவா நிக்கிறது? ஆமா, நீங்க தான் விபரத்துல பூர்ண ஆளாச்சே. அப்புறம் நாங்க என்ன பண்ண முடியும்? உங்களை நம்பாம எல்லாம் இல்ல, ஆனாலும் நீங்க ரொம்ப நல்லவர்னு தெரியுது. ஆமா, உங்க பேர் என்ன? ஏன் பேர் என்னன்னு சொன்னாதான் வருவியா? அப்படி இல்ல, தெரிஞ்சுக்கலான்னு தான். முத்துவேல். முத்துவேலா? சூப்பரா தான் இருக்கு. ஏன் நல்லா இல்லைன்னா போயிடுவியா? ஏன் நீங்க இப்ப கோவப்படுறீங்க? இப்ப எம்புட்டு கோவப்பட? அப்படி நான் என்னத்த சொல்லிவிட்டேன்? ஆமா, உங்க வீட்ல யார் யார் இருக்கா? அம்மா? இல்ல. இல்லையா? இறந்துட்டாங்க. இறந்துட்டாங்களா? அப்படின்னா அப்பா? அவரும் இல்ல, அம்மா கூடவே கிளம்பிட்டாங்க. கிளம்பிட்டாங்களா? சரி, பொண்டாட்டி பிள்ளைங்க இப்ப எதுக்கு முறைக்கிறீங்க? அவங்களும் போயிட்டாங்களா?
என்னை பார்த்தா கல்யாணமாகி 2 பிள்ளையோட அப்பா மாதிரியா தோணுது. அப்படின்னா இன்னும் மேரேஜ் பண்ணிக்கலையா? இல்ல. ஏன் பண்ணிக்கல? பேசாம நீ கிளம்பி எதிர் ரோட்டு வழியா போ. இது போல 50 பேர் சுற்றி வளைப்பானுங்க. அவனுங்கள்ட்ட இருந்து தப்பி ஓடு. தப்பிச்சேனா காலையில ஊர் போய் சேரு. தப்பிக்கலனா ஏதாவது சாக்கடை பக்கம் தூக்கி போடுவானுங்க. அதுல போய் தூங்கு. இப்ப நான் என்ன கேட்டுக்கிட்டேன்னு இவ்வளவு கோவப்படுறீங்க? ஒரு நாள் நைட் ஒரு ஆணோட தங்க போறேன். அங்க யாரெல்லாம் இருப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கிறது கூட தப்பா? அப்படின்னா இவனோட தனியாவா தங்க போறோம்? ஏன் போக வேண்டியது தானே? எதுக்கு நிக்கிறீங்க? நாங்க தான் உங்களுக்கு அவசியா தானே இருக்கோம். அப்புறம் எதுக்கு வெயிட் பண்ணணும்? கிளம்ப வேண்டியது தானே? அது எப்படி முடியும்? அத்த ராத்திரில பொட்ட பிள்ளைய, அதுவும் வயசுக்கு வந்த பொட்ட பிள்ளைய விட்டுட்டு போக முடியுமா என்ன? சரி, அதை விடு. இப்போ உனக்கு என்ன சந்தேகம்? என் வீட்டுல நான் தனியா இருக்கேனா அல்லது கூட யாராவது இருக்காங்களான்னு தானே? நான் தனியா இல்லை, கூட ஒரு அக்கா இருக்காங்க. இப்போதைக்கு நாங்க 2 பேரும் தான். சரி சொல்லு, என்னோட வர விருப்பமா? நான் ஒன்றும் சந்தேகப்படலப்பா. கேட்டேன், தனியா இருக்க வேண்டி வருமோன்னு தெரிஞ்சுதான் கேட்டேன். நம்பிட்டேன். வா போலாம். முன்பின் தெரியாத இந்த முரடனோட பிரியங்கா சென்றாளா? இல்லை அவனுக்கு பயந்து நடு இரவில், அதுவும் ஆளில்லாத சாலையில் கொட்டும் மலையில் நனைந்தவாறு நின்று வம்பை விலை கொடுத்து வாங்கப் போகிறாளா? தெரிஞ்சுக்க விரும்புனா ஞானசெல்வம் தமிழ் ஆடியோ நாவல் சேனலுக்கு வாங்க. இரவில் அவனோடு ஒரு நாள் என்கிற என்னோட நாவலை கேளுங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஏஐ உதவியோட காட்சியை முடிந்த மட்டும் உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருக்கிறேன். என்னுடைய புது முயற்சி எப்படி இருந்தது என்கிறதையும் தவறாமல் கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த வாரம் இதே நாள் இதே நேரம் நான் எழுதிய புத்தம் புது நாவலான எண்ணில் பூத்த நிலவொன்று என்ற காதல் பூத்து குலுங்கும் நாவலை உங்களுக்காக பதிவிடுகிறேன். முன்பு பதிவிட்ட அத்தனை நாவலுக்கும் நீங்கள் கொடுத்த ஆதரவு போல இந்த நாவலுக்கும் உங்களோட அன்பையும் ஆதரவையும் எதிர்பார்த்து காத்திருக்கிறேன். நன்றி.